हरि ओं श्रीकौशिकान्वय सुताम्बुदि सीदभानुं श्रीशुद्धसद्वगुरुवर्यतनूजरत्रं श्रीलक्ष्मणार्य वरदार्य पताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रपद्ये तमे ममत्वा परवासुदेवं रङ्गे सें राजवदघ्नीयं प्राबोधहीं योगसूक्तिमालां भक्ताङ्ग्रेण भगवन्तमीडे மண்டங்குடியன்பர் மாமரையோர் மன்னியசே தொண்டரடிப்பொடி தொன்னகரம் மண்டு திணர்த்தவயல் தன்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தம் பிரான் உதைத்தவோர் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன எவையோ கதிரவன் கணைகளல் முளைத்தன என்னவெனோ துடியடையார் சுருவிழல் பிழிந்துதறி துகிலிடு தேழ்நல் சூர்புணல் அரங்கா தொடையத்த தொழுவம் கோடையும் பொலிந்து தோன்றினதோள் தொண்டரடி பொடி என்னும் அடியனை அழியனன் நல்லி உன்னடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே. இதன் உரையை இப்பொழுது பார்க்கலாம். திருக்காவேரி தீர்த்தத்தாலே சூழ்ந்துள்ள ஸ்ரீரங்கம் என்னும் திருவரங்கத்தில் கண் வளர்ந்து அருளாமவனே, பரிமளமுடைய தாமரப்பூக்களானவை மலர்ந்துவிட்டன. சூரியனானவன் கோஷம் செய்யே இயல்பாக கொண்ட கடலின் உதயகிரியிலே தோன்றினான். உடுக்கை போன்ற இடையை உடைய மாதர்கள் தமது சுருண்ட முடியை நீர் பசியார பிழிந்து உதறிவிட்டு கொண்டு தம் தம் ஆடைகளை உடுத்தி கொண்டும் கரையேறிவிட்டார்கள். ஒழுங்காக தொடுக்கப்பெற்ற திருத்துழாய் மாலையையும் பூக்குடலையும் விளங்கா நிற்கப்பெற்ற தோள்கடை உடைய தொண்டரடிப்பொடி என்னும் பெயருடைய தாசனை திருவுள்ளம் பொன்னுகைக்கு உரிய பாத்திரம் என்று திருவுள்ளம் பற்றி அங்கீகரித்து அருளி தேவரீருடைய நித்திய கிங்கரர்களான பதவிக்கு ஆளாக்க வேண்டுகிறேன். இத்துடன் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி முற்றிற்று. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ரீசர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகலிதம் யாபலாத் கிருத்திபுக்தே கோதாதசே நமைதமிதம் புயவாஸ்து புயகா அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே சொல்பாவை பாடியல்ல வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னவது என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்று முன்னக பெருந்துயில்தான் தந்தானோ ஓற்று முன்னக பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் நோட்டு சுவர்க்கம். இதன் சுருக்க உரையை இப்பொழுது பார்க்கலாம். நோன்பு நோற்று சுகானுபவம் உடைய அம்மே, வாசற்கதவை திறவாதவர்கள் ஒரு வாய் சொல்லும் கொடுக்க மாட்டாரோ? நறுநாற்றம் வீசான் என்றுள்ள திருத்துழாய் மாலையை அணிந்துள்ள திருமுடியை உடைய நாராயணனும் நம்மால் மங்களாசாசனம் பண்ண பெற்று புருஷார்த்தங்களை தந்தருள்பவனும் தர்மமே வடிவு கொண்டு வந்தார் போன்றவனுமான இராமபிரானால் முன் ஒரு காலத்திலே விழுந்தொழிந்த கும்பகர்ணனும் தோல்வியடைந்து தனது பேருறக்கத்தை உனக்கேதான் கொடுத்தானோ? மிகவும் உறக்கம் உடையவளே, பெருதற்கரிய ஆபரணம் போன்றவர்களே, தெளிந்து வந்து கதவை திறந்திடு
ஹேமந்த ருதுவிலே முதல் மாதமான மார்கழியிலே 5 லட்சம் கோபிமார்கள் சிறு மணனால் காத்தியாயனி ரூபம் உண்டாக்கி அதற்கு பாற்சோறு அமுது செய்வித்து அந்த பாற்சோறையே உண்டு வேற லௌகீக இன்பங்களிலே லௌகீக காரியங்களிலே ஈடுபடாமல் 30 நாள் நோன்பு நோட்டார்கள். நோன்பில் கண்ணபிரானை பர்த்தாவாக தர வேண்டும் என்று வேண்டி காத்தியாயினி அருள் செய்தாள் என்பது பாகவதத்தில் உள்ளது. இதை ஒரு பாகவதர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாகவதம் உபன்யாசத்தினிடையே கூறும் பொழுது அதை ஆண்டாள் கேட்க நேர்ந்தது. கேட்டவுடனேயே ஆண்டாளுக்கு தோன்றிட்டு அந்த நோன்பை நாம் நோற்றால் என்ற. ஆனால் அது துவாபர யுகத்திலே நடந்தது, வடக்கே மதுரையில் நடந்தது. இந்த காலம் போல இல்லை, விமானம் ஏறி போவதற்கு. அந்த காலத்திலே அதுவும் பிராமண சிரேஷ்டரான பெரியாழ்வாரின் குமாரத்தியாய் அவதரித்து நியமங்களொன்னும் பாலிக்காதே வடக்கே மதுரையில் செல்வது இயலாத காரியம். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயர்பாடியாக பாவித்து கூட உள்ள சிறுமிகளையே 5 லட்சம் கோபிகமாராக கல்பித்து வடபத்திரசாயி கோவிலையே நந்தகோபன் மந்திரமாக கொண்டு வடபத்திரசாயியே கிருஷ்ண பகவானாக கொண்டு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் என்ற முறைப்படி நோன்பு நோற்று அந்த நோன்பு நோல்கையிலே பகவானை சென்று அடையும் பொழுது பக்த சிரேஷ்டர்களோடு கூடி போய் தொழ வேண்டும் என்ற முறைப்படி 10 பாகவதோத்தமர்களை 10 சிறுமிகளாக பாவித்து 6 முதல் 15 பாசுரம் வரை 10 பெண்களை எழுப்புகிறார். அதிலே முதல் பாசுரத்தில் முதல் பெண்ணை பிள்ளாய் என்று அழைக்கிறார், 2வது பெண்ணை பெய்ப்பெண்ணே என்று அழைக்கிறார், 3வது பெண்ணை கோதூகலமுடைய பாவாய் என்று அழைக்கிறார், 4வது பெண்ணை மாமான் மகளே என்று அழைக்கிறார். இனி இந்த 5வது பாசுரத்தில் ஆற்ற அனந்துடையாய் அருங்கலமே என்று விழிக்கிறார். நமது சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் பாடியது போல் அரங்கனே கண்ணன் என்பது திண்ணம், கோகுலத்தில் உள்ள ஆய்ச்சிமார் என்பது ஆண்டாளே ஆச்சி, கண்ணன் ஆயன், கண்ணனாய அரங்கன் ஆயன். ஆக ஆண்டாள் என்னும் ஆச்சி கண்ணன் என்னும் ஆயனுக்காக பாடிய சங்கத்தமிழ்மாலை 30 திருப்பாவை என்று நாம் போற்றி போகிறோம். அதிலே வேதமனைத்திற்கும் வித்தாகும் என்றபடி 4 வேதம் 10 உபநிடதங்கள் மற்றும் பிராமணங்கள் எல்லாவற்றிலும் கூறப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் ரத்தின சுருக்கமாக சுருக்கி உள்ளது. இப்படி ஆண்டாள் 30 பாசனமும் பாடி அரங்கனால் அழைக்கப்பட்டு பெரியாழ்வார் திருவரங்கத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் அரங்கநாதனை சென்று அவர் திருவடி ஸ்பர்சம் பட்டக்ஷணம் காணாதே ஆகிறார் என்பது ஆண்டாளின் உன்னதமான கதையாகும். இறைவனை சேர்ந்தார் என்பது மற்ற ஸ்ரீனிவாச கல்யாணம் பாமா ருக்மிணி கல்யாணம் போல வெகு விமர்சையாக இல்லாத பகவானோடு கர்ப்ப கிரகத்திற்குள் சென்று பாதஸ்பர்சத்தோடு கலக்கிறார் என்பது ஆண்டாளின் உயர்ந்த கதையாகும். இப்படி நோன்பு நோக்கும்போல் 5வது பெண்ணாக அடுத்த வீட்டு வாதில்கல் வந்து நின்று கதவை தட்டி எழுப்புகிறார். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நாங்கள் எல்லோரும் நோற்று பல நாட்கள் தவம் கிடந்து அடைய வேண்டிய ஸ்வர்க்கத்தை, எம்பெருமானுடைய ஸ்பர்சத்தை, எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சத்தை ஒன்றுமே செய்யாமல் நீ அடைந்து விட்டாயே என்று அந்த பெண்ணை பார்த்து சாதிக்கிறார். அங்கே இருந்து பதில் ஒன்றும் இல்லை. அதனால்
மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். சரிம்மா, நீ வாசலைத்தான் திறக்கல, வாயால் பதிலாவது தரக்கூடாதா? வாயும் அடைந்து விட்டதோ என்று கேட்கிறார். நாற்ற துழாய்முடி நாராயணன். துழாயை, திருத்துழாய் மாலையை தலையில் சூடியிருக்கும் நாராயணன் உன்னருகில் இருக்கிறான். நீ மட்டும் நாராயணனை கலந்து அனுபவிக்காதே, எங்களையும் அனுபவிக்க விடு என்று ஆண்டாள் சாதிக்கிறார். அதற்கு அந்த பெண், இங்கே நாராயணனும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று கூற, ஆண்டாள் நாற்ற துழாய் முடி, எம்பெருமான் முடியில் இருக்கும் திருத்துழாய் துளசியின் மனம் அடிக்கிறதே, அதிலிருந்தே தெரிகிறது நாராயணன் அங்கேதான் இருக்கிறான் என்று. உன்னோடு உன் படுக்கையில் தான் இருக்கிறான் என்கிறார். அப்பொழுது உள்ளே இருப்பவள், அது இன்று இல்லை, 4 நாட்களுக்கு முன் அவன் வந்து சென்றதாகும், இப்போ அவர் இங்கு இல்லை என்று கூற, இங்கு இல்லை, துழாய் மனம் 4 நாள் முன்பு வந்து போயாலும் வெகு நாட்கள் அடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறாள். எவ்வளவு நாள் இருக்கும் என்றால், நமது வியாக்கியாதார்கள் 9 குளிக்கு நிற்கும் என்று சாதிக்கிறார். கண்ணன் ஆலிங்கனமும் ஸ்பர்சமும் அவன் சந்தனமும் ஒரு கோபிக ஸ்திரீக்கு ஆலிங்கனத்தில் கிட்டி கழிந்தால் அவர் 9 தடவை குளிக்கிற வரை மனம் போகாது என்று சாதிக்கிறார். அதனால்தானே கோபியரும் குளிப்பதே இல்லை. ஏனென்றால் கண்ணனோட ஸ்பர்சம் பாக்கியத்தால் கிட்டியிருக்கிறது. அதன் நினைவு கண்ணனின் சந்தன வாசனையும் அவன் ஸ்பர்ச சுகமுமாகும். இது குளித்தால் போய்விடும் என்பதனால் ஆய்ச்சியர்கள் குளிப்பதில்லை என்று வியாக்கியாதார் சாதிக்கிறார். அப்படின்னா கண்ணன் ஏன் குளிக்கல என்று கேள்வி வருகிறது. அவனோட லீலைகளில் நாம் பார்த்திருக்கிறோம், யசோதை எண்ணெயும் கொண்டு அவன் புறகே போக கண்ணன் ஒரே ஓட்டமாய் ஓடி அங்குமிங்கும் ஓடி யசோதை இழைத்து நின்று விடுவாள், இறைத்து நின்று விடுவாள். அவன் கண்ணன் சிறிய பையன், நிமிஷமாய் ஓடி விடுவான், யசோதையால் அது முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கண்ணனே வந்து, அம்மா நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு எண்ணெய் தேயுங்கள் என்று கூறி நிற்பானாம். ஆஹா, பிள்ளைக்கு நல்ல புத்தி வந்து விட்டதே என்று எண்ணெயும் எடுத்துக்கொண்டு வருவாளாம். ஆனால் கையில் எண்ணெய் விட்டு தலையில் வைப்பதற்கு முன்பு முடி கட்டையாக இரும்பு கம்பிகளைப் போல நிற்குமாம். எண்ணெயை தேய்க்க முடியாமல் கஷ்டப்படுவாளாம். முடி இரும்பு கம்பி போல செங்குத்தாய் நிற்குமாம். இது கண்ணனின் லீலை. அப்படி உள்ள கிருஷ்ணன் ஏன் குளிக்க மாட்டேன் என்கிறார் என்றால், பக்த சிரோமணிகளாய கோபிகா ஸ்திரீகளின் ஆலிங்கனமும் ஸ்பர்சமும் மனமும் போய்விடும் அல்லவா. நாம் முன்பே பார்த்தோம், பக்தர்கள் எவ்வளவு தூரம் எம்பெருமானை நேசிக்கிறார்களோ அவ்வளவு தூரம் எம்பெருமானும் பக்தர்களை நேசிக்கிறார். பக்தரை விட்டு பிரிய மனமில்லாமல் இருக்கிறார் என்பது. ஆகையால் உள்ளே நாராயணன் இருக்கிறான் என்று கூற, நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள், நம்மால் போற்ற பறை தரும் நாராயணன் நிச்சயமாக உன்னோடு இருக்கிறான், உன்னோடு உன் கட்டிலில் தான் இருக்கிறான் என்பது திண்ணம் என்று ஆண்டாள் சாதிக்கிறார். அதோடு சேர்த்து பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன கும்பகர்ணன் தூக்கத்தை உனக்கு கொடுத்து விட்டானா? ஆண்டாள் சாதிக்கிறார், கும்பகர்ணனுக்கும் இந்த பெண்ணிற்கும் போட்டி நடக்கிறதாம், யார் அதிக நேரம் தூங்குகிறார் என்று. அந்த போட்டியில் இந்த பெண் ஜெயித்ததால், வெற்றி பெற்றதால், கும்பகர்ணன் தனக்கு ஒரே சொத்தாயிருந்த
முழு உறக்கத்தையும் இவளுக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டாளாம். அவன் தோற்றும் உனக்கே பெருந்தில் தான் தந்தானோ என்று பாடினார். என்று கூறிவிட்டும் அவள் கதவு துறக்காததால் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே. அருங்கலம் என்பதற்கு இங்கே 2 பாடம் உண்டு. அருங்கலனே என்பதும் உண்டு. அருங்கலமே என்று கூறினால் விலை மதிக்க முடியாத எங்களுக்கு தலைவியாக திகழும் குத்துவிளக்கை போன்ற தலைவியாய் விளங்குவளே என்று அர்த்தம். அருங்கலனே என்றால் அழகிய எல்லாரையும் மயக்கும் ஆபரணம் அணிந்தவளே என்றும் அர்த்தம். தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். போறோம், நீ கண்ணனோட கொஞ்சினதெல்லாம் போறோம். நீ இவ்வளவு நாளி கண்ணனோட இருந்திருக்க, உன்னை தேற்றி கொண்டு வரிந்து கதவை திறப்பாயாக என்று சாதிக்கிறார். தேற்றி கொள்ளுதல்னா என்ன? கண்ணன் அங்கே இருக்கிறான், கண்ணனோடு அவள் சுகித்திருக்கிறாள். அப்பொழுது ஆடை ஆபரணங்கள் தலை எல்லாம் கலைந்திருக்க வாய்ப்புண்டு. அதையெல்லாம் திரித்து கொண்டு வந்து கதவை திறப்பாயாக என்று ஆண்டாள் சாதிக்கிறார். ஆண்டாள் இப்படி சாதிப்பதற்கு வியாக்கியாதார் ராமாயணத்திலிருந்து எடுத்துரைக்கிறார். திருத்தி கொண்டு வராமல் பெண் எப்பொழுதாவது படுத்து கொண்டிருந்து விட்டு அப்படியே எழுந்து வந்து கதவை திறப்பாளா என்று ஒரு கேள்வி கேட்டால், அப்படி வந்தவள் ஒருவள் இருக்கிறாளே தாரை, இதை கிஷ்கிந்தா காண்டத்திலிருந்து எடுத்துரைக்கிறார். சுக்ரீவன் வாலி வதம் கழிந்து இப்பொழுது மழை காலமாயிற்று, மழை முடிந்தவுடன் நாம் சீதையை தேட போகலாம் என்று சொல்லி ராமபிரானும் அதை ஒத்துக்கொண்டு மாசங்கள் 1 போய் 2 போய் 3 போய் 4 போய் அவன் சுகபோகங்களிலிருந்து வெளியில் வருவதாக தெரியவில்லை. அப்பொழுது ராமபிரான் இலக்குவனை அழைத்து போய் அறிவித்து வா என்று சாதிக்கிறார். அப்படி சொல்ல வேண்டும் என்று முன்னறிவிப்பு மாத்திரம் கொடுத்துவிட்டு வந்தால் போதும் என்று ராமபிரான் சாதிக்கிறார். லக்ஷ்மணன் அடங்காத கோபத்தோடு கிஷ்கிந்தா வாசலில் வந்து நிற்கிறான். அப்போ இது என்னது என்பது அனுமாருக்கு புரிந்துவிட்டது. சுக்ரீவன் மயக்கத்திலிருந்து தெளிந்து நான் போய் வரவா என்று கேட்க, நீ இப்ப போகாதே, போனால் ஆபத்து, என்ன செய்வது என்று கேட்க, தாரையை அனுப்பு என்று அனுமார் கூறுகிறார். அப்போ தாரையை போகச் சொல்லும் பொழுது தாரை சுக்ரீவனுடன் கிடந்து கலவி இன்பம் அனுபவித்துவிட்டு அப்படியே சென்று விட்டாளாம். அதை கண்ட இலக்குவன் குனிந்த தலை நிமிராமல் இருந்தான் என்று ராமாயணத்தில் வருகிறது. அதை நினைத்து ஆண்டாள், நீ அத மாதிரிலாம் வந்துடாதம்மா, தார முன்னாலே ஒருத்தர வந்துட்டா அது போறோம், லக்ஷ்மணனுக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது, நீ அது போலெல்லாம் வந்து விடாதே என்று கூறுவதாக வியாக்கியாதார் சாதிக்கிறார். இங்கே உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணுக்கு பக்தி இல்லாமல் இல்லை, பாகவதர் குழாம் கூட வேண்டும் என்று தெரியாமல் இல்லை. அவள் காலையிலே பரமபக்தியாய ஆண்டாளும் அவர் தோழிகளும் வாசலில் வந்து நிற்கும் பொழுது என்ன பாக்கியம் செய்தேன், பரமபக்தியாய ஆண்டாள் வீடு வரை வந்து விட்டாரே, நாமல்லவா அவரை சென்று காண வேண்டும், அவரை வரவழைத்து விட்டோமே என்று மூச்சு முட்டி கையும் காலும் ஓடாமல் வாயை திறக்கவில்லை. அதை வெளியில் உள்ள பெண்கள் தவறாக நினைத்து விட்டார்கள் என்பதுதான் சரி. இப்போ நமது கிரகத்திற்கு ஒரு எப்பொழுதும் வராத ஒரு பெரிய மனிதர், ஏன் உங்களது ஆச்சாரியன் தான் வந்துவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுவேன், காலையிலே வைகரையிலே கிரக வாசலில் அவர் எழுந்தருளும் சப்தம் கேட்கிறது. அப்போ உங்களுடைய மனநிலைமை என்னவா இருக்கும்? அதே மனநிலைத்தான் உள்ளே படித்திருந்த பெண்ணுக்கு உண்டாயிருந்தது என்று வியாக்கியாதார் சாதிக்கிறார். அதுவும் அல்லாது போன பாசுரத்திலே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று அங்கிருந்து புறப்பட்டு மாமாயன் மாதன் வைகுந்தன் என்று பாடிக்கொண்டே வரும்பொழுது அந்த அவர்களுடைய சப்தத்தின் இனிமை கேட்டு மாமாயனையும் மாதவனையும்
வைகுந்தனையும் நினைத்து நாயழா நின்றாள் என்பதுதான் சத்தியம். ஆகவே ஆண்டாள் முன்பு கோகுலத்தில் ஆய்ச்சிமார்கள் காத்தியாயனி விரதம் இருந்தது போலவே அனுகரித்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாவை நோன்பு நோற்க புறப்படுகிறார். அப்படி செய்யும் பொழுது 6 முதல் 15 பாசுரம் வரை 10 சிறுமிகளை எழுப்புகிறார். முதல் பெண்ணை பிள்ளா என்கிறார், 2வது பெண்ணை பெய்ப்பெண்ணே என்கிறார், 3வது பெண்ணை கோதூகலமுடைய பாவாய் என்கிறார், 4வது பெண்ணை மாமன் மகளே என்கிறார், 5வது பெண்ணை ஆற்ற அனந்தலுடைய அருங்கலமே என்கிறார். இதே மாதிரி இனியும் 5 பெண்களை எழுப்பும் பாசுரங்களில் அடுத்த பாசுரமான கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து என்பதை நாளை பார்க்கலாம். முடிக்கும் முன்பு பாசுரத்தை ஒருமுறை கூடி ஆவர்த்தித்து முடிக்கலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் ஊற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனகே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய். ஹரி ஓம். ஸ்ரீமத் கோதாயை நமஹ.